பிதிர்க்கும் அந்நேக விசாரிதோர்வேவதார சவனஞ்சலக்ஷம் லக்ஷ்மீசுரம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமான் வெங்கடநாசாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வித்யோமே சன்னிதத்தாம் சதா பிரபத்தியே நிரவத்யானாம் சத்யாம் பிரசந்ததாம் சரணம் பவபீதானாம் பிரபோபுரீஸ்வரம் श्रीमद रंगसटारि सन्निवराल उदाहवासते श्रीमद वीर रघुप्रसादिवरहित पादारविन्दाश्री श्रीमद वेदवदं च देशिकेते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनसादनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकेतीर्थक्षणत्ते प्रियं तसारम् अनवद्यगुणं बुधाद्यं नारायणादिविदुपावितं श्रीरङ्गनाथेतिशेखरम् आश्रयामहाशिवदेशी लक्ष्मीनसम्मतिपादुकासेवक श्रीमद्रघोपश्री नारायणतीर्थमहादेशिकाय नमः श्रीमदे श्रीमंडलगोप श्री रंगनाथीन्द्र महादेशिकाय नमः உள்ளிச்செழுமலரோர்தாரான் உளமுதியம் உள்ளிக்கண் உள்ளங்குதியாமே வல்லல் திருவாளன் சீர்கழியன் காற்கழிய பற்றி மறுவாளன் தந்தான் மடல். இப்போ அந்த கட்டுவீச்சியானவள் யாரு இந்த வியாதிக்கு காரணம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வரா. அதுல விவாகாரம் பண்ண எம்பெருமானுடைய கதைகளை சொல்லிட்டு வரா. அதுல போன வாரம் வெண்ணெய் களவுண்டு பெருமாள் ஆப்புன்றதை சொல்லிட்டு வரா. அதுல அப்படி தீராத சுழியலாய் சிக்கன ஆர்த்து அடிப்ப சிக்கன அடிப்ப ஆறா வயிற்றினோடு ஆற்றாதான். ஊர் மொத்தம் கூடி போச்சு, சுத்தி பைசா இருக்கா. அப்பா அவன் மாட்டு இருக்கா. உரியார்ந்த நறு கலியனே வேற இடத்துல சாய்க்கிற உரியார்ந்த நறுவெண்ணை ஒளியால் சென்று அங்கு உண்டானை கண்டு ஆட்சி உரலோடு ஆர்க்க சரியார்ந்த கருங்களிலே போல நின்று தடங்கல்கள் பணிமல்கும் தன்மையானை அப்படின்னு சாய்க்கிற ஒரு யானை, அடங்காத யானை, மதம் பிடிச்ச யானை. அது ஊரெல்லாம் பயந்துட்டு இருக்கு. கடைசியில ஒரு தறி கல் கம்பத்துல கொண்டு அதை எப்படியோ யாரோ அரசாங்கத்து மனுஷனா வந்தா அதை கொண்டு ஒரு கல் கம்பத்துல கட்டிட்டா. இப்போ உலகம் இவ்வளவு நாள் அது பார்த்தாலே பயந்தா. மத யானைன்னு தன்னை பார்த்த உடனே பயந்து ஊரெல்லாம் 4 பக்கம் ஓடின ஊரு இப்போ அந்த தறியில கட்டுப்பட்ட யானையை எப்படி பார்ப்பாரோ அத மாதிரி ஊர் மொத்தம் கூடி இவனை பார்த்துது. தசாவதார சன்னதியில மடத்து யானைக்கு ஒரு தடவை மதம் பிடிச்சிருச்சு. கிட்டக்க நெருக்க முடியல. முக்குரைங்கிற மட்டும் அதை அலோவ் பண்ணோம். ஊர் உலகத்துக்கு ப்ராப்ளம் இல்லை, ஆனா யாரும் மடத்துக்குள்ளேயே நுழைய முடியல. அப்புறம் தசாவதார சன்னதியில பிராகாரம் அந்த மதில் சுவர் இருக்க சைடு மதில் சுவர்ல இதுவை போட்டு ஓட்டையை போட்டு 6வது கால் திருவண்ணாமலை கைங்கரிய மன்னவா மட்டும் அந்த வழியா ஐழிக்கிற மாட்டோம். அது என்னவோ முக்குரை ஐழிக்கிற அது ஒண்ணுமே பண்ணலவா. அவர் பாட்டுக்கு இதுவாலேயே ஆசிரமத்திலேருந்து முன் என்ட்ரன்ஸாலேயே வாசலாலேயே தலைவாசலாலேயே போய் உள்ள போய் திருவாரகம் மட்டும் வந்திருந்தேன். மற்றவாழ விடாம இருந்தது. அந்த நாராயணன் அந்த யானைப்பாகனோட பிள்ளை அவர் கதையா சொல்ற முக்குரை ஐழிக்கிற பத்தி அந்த நாராயணன் யானைப்பாக அவர் சொன்னார். அவரை மட்டும் சாமியாரை மட்டும் ஒண்ணுமே பண்ணாது. அவர் பாட்டுக்கு போயிட்டு வந்துருப்பார். ஏன்னா அதுக்கு பார்த்தாலே அவரை பார்த்தாலே கோபம் இல்லைன்றது நல்லா தெரியுது. என்ன ஒண்ணும் பண்ணாரு பாரு உங்கெல்லாம் பார்த்தாதான் என்ன பண்றது அப்படின்ட்டு ஐழிங்க. சாமியார் மட்டும் போய் பூஜை பண்ணிட்டு வர்றாரு. மற்றவங்களுக்கு எல்லாம் சைடு பிராகாரத்துல ஓட்டை போட்டு அது வழியா தான் போயிட்டு வர்றாங்க மற்றவங்கன்னு சொல்லுவான். அது மாதிரி இவன் கிருஷ்ண மாட்டுதான் ஊரு மொத்தம் அப்படி மத யானை ஒண்ணு அடங்காத யானை ஒரு கல் கம்பத்துல கட்டப்பட்டா எப்படி இருக்கும் அப்படி இவன் உரலோட ஊரார்கள் எல்லாருக்கான உரலோடு உரல் இருக்கிற இடத்துக்கு இவனை இழுத்துட்டு போய் இவன் இருக்கிற இடத்துக்கு உரலை கொண்டு வரல, இவனை உரல் இருக்கிற இடத்துக்கு இழுத்துட்டு போய் சிக்கன ஆர்த்து அழுத்த கட்டி சிக்கனா இங்க அழுத்தேன்னு அர்த்தம். சிக்கன ஆர்த்து சிக்கன அடிப்ப ஆறா வயிற்றினோடு ஆற்றாதான். இந்த நிலை வந்துருத்தேன்னு அவன் வயிறெறிந்து நின்று கொண்டிருந்தான். அது மாதிரி அன்றியும் மேல என்ன சொல்றாருன்னா கிருஷ்ணாவதாரத்திலே இன்னொரு சரித்திரத்தை சொல்ற. நீரார் நெடுங்கயத்தை சென்றழைக்க ரெண்டுரப்பி 1000 பணவெங்கோவியல் நாகத்தை வாரா எனக்கென்று மத்தகத்து சீரார் திருவடியால் பாய்ந்தான். நீரார் நெடுங்கயத்தை சென்றழைக்க நின்று உறப்பி. காளியன்னு ஒருத்தர் தான். அவன் மடுவை எங்க ஆயர்கள்லாம் போய் பசுக்கள் எல்லாம் தேர்ந்த சாப்பிடுமோ
எங்க ஆயர்பாடில் இருக்கவாலாம் உபயோகப்படுத்துவாலும் அந்த மடுவில் விஷத்தை கட்டிட்டு இருந்தான். அதை நீரார் நெடுங்கயம், கயம்னா குளம், இங்க மடுவை சொல்றது. நீர் மிகுந்திருக்கக்கூடிய மடு, அந்த மடுவுல கயம்னா மடுவுக்கு பேரு. நீரார் கயம், நீர் நிறைந்திருக்கக்கூடிய மடு, அதுல சென்று அலைக்க மாடுகள் ஆயர்கள் எல்லாம் சாப்பிட முடியாத அந்த இதுல நீர் நிறைந்த மடுவுக்கு போய் அம்மடுவில வெள்ளம் வெளிவரும்படி அப்படின்னா சென்று அலைக்கிறதுன்னா அதுல இவன் குதிச்ச வேகம், காளியன் மேல இவன் குதிச்ச வேகத்துல வெளியில ததும்புறா மாதிரி, அப்போ வெளியில ததும்பும்படியாக நின்று அலைக்க, நின்று உரப்பினா அதட்டி அப்படின்னு அர்த்தம். அம்மடுவினுடைய வெள்ளம் வெளிவரக்கூடிய அளவுக்கு இவன் அதுல குதிச்சு அந்த காளியனுடைய முடியில நடமாடினான். 1000 படவெங்கோ இயல் நாகத்தை, 1000 பணம், பணம்னு சொன்னா தலை, அந்த பணம் எடுக்கிற தலை. வெங்கோன்னு யமனுக்கு பேரு. யமனை போன்ற இருந்தான் அவன், காளியன்னே சொல்ல முடியாது, யமன் என்னும்படியாக இருந்தான். அதுல 1000 பணம்னு சொல்ற. 1000 பணம் இல்ல, 5 பணம்னு தான் ஆழ்வார்கள் சொல்லிருக்கா, புராணங்கள்லயும் இருக்கு. இவர் எப்படி 1000 பணம்னு சொன்னார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன் அப்படின்னு சொன்னா, காளியன் பொய்கை கலங்கப்பாய்ந்திட்டு அவன் நீன்முடி ஐந்திலும் நின்று நடம் செய்து மீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன் தோல்வழி வீரமே பாடிப்பற தூமணி மன்னனை பாடிப்பற. பெரியாழ்வாரும் அவனுக்கு 5 தலை இருந்தது அப்படின்னு சொன்னான். இப்போ எங்கேயோ ஸ்னேக் ஹார்வெஸ்டிங்னு சொல்லி பேப்பர்ல வருது, பாம்பை உண்டாக்கி விற்கிறா, எக்ஸ்போர்ட் பண்றாளா ஏதோ ஒரு தேசத்துல. அதுல பார்த்தா இது 2 தலை பாம்புகள்லாம் ஒரு இடத்துல உற்பத்தி பண்ணிருக்காங்க. அது மாதிரி போட்டோவோட போட்டுக்கலாம். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, 5 தலை பாம்புன்னு புராணங்கள்லையும் இருக்கு. பெரியாழ்வார காளியன் பொய்கை கலங்க பாய்ந்திட்டு அவன் நீர்முடி 5லும் நின்று நடம் செய்து மீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன் தோல்வழி வீரமே பாடிப்பறன்னு பாசுரம் சாச்சிருக்க. அப்படி இருந்துச்சு இவர் 1000ன்னு எப்படி சொன்னார் என்று ஒரு கேள்வி வருது. அதுக்கு பதில் சாய்க்கிறார். சின்ன குழந்தை ஒரு சின்ன காரியத்தை பண்ணா அது ஒரு பெரிய இது. ஒரு உபநயனம் ஆயிருக்கு, 7 வயசு குழந்தை ஒரு 4 மாசம் 6 மாசத்துல பச்சை சூத்த சொன்னான்னா 10 வருஷம் அத்தியனம் பண்ணி கணபாட்டியாகி சலக்ஷண கணபாட்டி யாருங்களோ அது வசந்தது. ஒரு சலக்ஷண கணபாட்டி அவர் எத்த கேட்டாலும் சொல்றார், எந்த பஞ்சாதி கேட்டாலும் அதுக்கு கனம் சொல்றார். அப்படின்னா அது பெருசு இல்லை, அதை எல்லாரும் கொண்டாட மாட்டார். ஐயோ பரீட்சை நடக்குது, ஒரு கணபாட்டி 65 வயசு அவருக்கு பரீட்சை கொடுத்த 40 பஞ்சாதி கேட்டார். 40 பஞ்சாதிக்கும் அவர் டக்கு 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 டக்குன்னு சொல்லிட்டார். அப்ப கை தட்ட மாட்டார். அதே பரீட்சையில ஒரு குழந்தை இப்பதான் உபநயனாய் 6-7 மாசம் ஆகுது, பஞ்சசூத்திரத்தை கேட்டா நன்னா சொல்லிட்டு சொரம் தப்பாவன், அப்ப யாரை கொண்டாடுவா, அந்த குழந்தை தான் கொண்டாடுவான். அப்போ ஒரு சின்ன இவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணன் சின்ன குழந்தை, அந்த சின்ன குழந்தை அந்த காளியன் மேல குதிக்கிறான், நடமாடுறான். அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, இந்த குழந்தைக்கு அது ரொம்ப கடினமான காரியம். அதனால என்னன்னா இவருக்கு அந்த 5 தலை 1000 தலையாக தெரியுது. இவருக்கு கிருஷ்ணன் மேல இருக்கக்கூடிய ஆசையோட காரணத்தாலேயும் அந்த பொங்கக்கூடிய பரிவின் மேல காரணத்தாலேயும் இந்த சின்ன குழந்தை 5 தலையில நடமாடுறது 1000 தலையில நடமாடுறதுக்கு சமம். இப்படிப்பட்ட பிரயோகம் இந்த ஆழ்வார் பண்றது உண்டு. பள்ளி இரோதி வந்த தஞ்சிருவன் வாயில் ஓர் 1000 நாமம் புல்லியவாகி போதவாங்கு அதனுக்கு ஒன்று போர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுந்து தூண்குடைப்ப பிறையீற்றனல் விழிப்பேழ்வாய் தெல்லிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. பிரகலாதன் குருவாத்தான் கர்ப்பத்துல நாராயண மந்திரத்தை இவர் நாரதர் உபதேசம் பண்ணியிருக்க. அதனால அவன் ஜென்மத்திலேருந்தே அப்படி இருந்தான். நாராயண நாமத்தை தான் அவன் ஜபம் பண்ணிட்டு இருந்தான், நாராயண நாமத்தையே தான் சொல்லிட்டு இருந்தான்.
அப்படிதான் புராணங்கள்ல இருக்கு. நான் இவர் என்ன சொல்றேன், பள்ளியிலேருந்து போயிட்டு வந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பையனை என்னடா ஏது என்ன படிக்கிற என்னன்னு அப்பா கேட்டபோது சகசநாமத்தை சொன்னாங்கிறார் ஆழ்வார். அவன் நாராயண நாமத்தை தான் சொன்னான். அதுக்கு நிர்வாகமே வேற விதமா சொல்றான். அவனுக்கு பிடிக்காத நாமத்தை சொன்னா அவனுக்கு என்ன ஆகுது, அது ஒரு நாராயண நாமமே அவனுக்கு 1000 தெரியுது ஒண்ணு. அது மாத்திரம் இல்லை, இவன் ஆழ்வார்னு சொல்ற சொல்லித்தராத அந்த குழந்தை அவ்வளவு பக்தியோட அந்த ஒரு நாமத்தை சொன்னதே 1000 நாமம் சொல்றதுக்கு சமம். இவர் மனோபாவத்துல அந்த ஒரு நாமத்தை அவ்வளவு சின்ன குழந்தை பக்தியோட சொல்றதோ மகாவிஸ்வாசத்தோட சொல்றதோ தன் நிலையை விட்டு மாத்திக்காத சொல்றதோ இவருக்கு 1000 தோணித்து அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். அத மாதிரியாக எவன் போல இருக்கக்கூடிய 1000 காளியன் வினீர் 1000 நீர்குடியைந்திலும் நின்று நடன் செய்து என்ன செய்தே 1000 என்கிறது என்னென்னில் முக்தனான அவன் மேலே காளியன் வந்தார் என்னும் காட்டில் இவளுக்கு 1000 தோன்றியபடி. அங்க 5 தான். இவளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா 1000 தெரியுது. யாருக்கு? கட்டுவிச்சிக்கு. கட்டுவிச்சியா இருக்கவளோ, அதாவது ஆழ்வார்கள் எந்த வேஷம் போட்டாலும், தாய் வேஷம் போட்டாலும், பிள்ளை வேஷம் போட்டாலும் எல்லா வேஷமும் இவாதையா. இதுல ஆழ்வார் பாசுரம் எழுதும்போது கட்டுவிச்சியும் ஆழ்வார் தான், அந்த நாயகியும் ஆழ்வார் தான், அந்த நாயகியினுடைய தாயாரும் ஆழ்வார் தான். அப்பப்போ அந்தந்த வரியை எழுதும் போது கட்டுவிச்சியா மாறுகிற, தாயா மாறுகிற, நாயிகாவா மாறுகிற. அதனால இந்த கட்டுவிச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஆழ்வாருக்கு அவ்வளவு சின்ன குழந்தையான கிருஷ்ணன் குதிச்சு ஆடுறத பார்த்தா இவன் வயசையும் அவனுடைய கிரௌரியத்தையும் பார்த்தால் 5 தலையா இவருக்கு தோணல, 1000 தலையாக இவருக்கு தோன்றது என்று வியாக்கியானம் பண்ணார். அப்படிப்பட்ட வெங்கோவியல் நாகத்தை, அப்படிப்பட்ட வெங்கோவின் இயல்புடைய நாகம். வெங்கோ வெங்கோ அப்படின்னா யமனுக்கு பேரு. வெம்மையை கொடுக்கக்கூடியவர். ஆத்துல அமீனா வந்தா எதுக்கு வருவான்? போஸ்ட்மேன் வந்தா கூட மணி ஆர்டரும் கொண்டு வருவான், ஏதாவது கெட்ட விஷய தந்தியும் கொண்டு வருவான். அமீனா வந்தானா ஏதோ கோர்ட்டு கேஸு தான் வருவான். அது மாதிரி டாக்டர் வந்தா நல்லதுக்கும் வருவா, கெட்டதுக்கும் வருவா. அது மாதிரி எவன் ஒரு ராத்துக்கு வரானா எதுக்கு வருவான்? கெட்டது காரியத்துக்கு தான் பண்ணுவான். அத மாதிரி வெங்கோவை மொத்த இயல்பை உடையவன். ஆகினாலே வெங்கோ இயல், வெங்கோ இயல் யாருடையது? காளியனுடையது. வெங்கோ இயல் நாகத்தை வாரா எனக்கென்று மத்ததன் மத்தகத்து. கிருஷ்ணன் கிட்ட பறிவு கொண்ட ஒரு சிலர் என்ன சொல்றா, கிருஷ்ணன் குதிக்க வேண்டாம், அந்த காளியன் கிட்ட நாம சண்டை போடலான்னு ஒரு சிலர் சொன்னான். ஏன்னா கிருஷ்ணன் மேல பக்தி கொண்டுவா. அப்போ கிருஷ்ணன் வானா வானா நானே அவன் கூட சண்டை போடுறேன் அப்படின்னு சொன்னா. வாராய் வாராய் பிரசமிகாமித பிரகடிதாகவா பாகவா. இதுலயே சாட்சியார், சுவாமி சாட்சியார, அதாவது நான் அந்த பகவானுடைய கைகள் இருக்க பாகு, அந்த பாகவகா நிருசிம்மனுடைய கைகள் அங்க வந்த ஆயுதங்களை எல்லாம் நீங்கெல்லாம் போறோம், இப்போ ஆயுதங்கள் எல்லாம் நான் ஹிரண்யகிருஷ்ணனை கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு வரம் இருந்தது, கொலை பண்ண முடியாதுன்றது வேற விஷயம். ஆக்சுவலா பார்த்தா அவன் வரத்தை பெருமாள் பதிக்கணுன்ற அவசியம் இல்லை, ஆயுதங்களாலேயே கொலை பண்ணலாம். ஹிரண்யகிருஷ்ண ஆயுதத்தால கொலை பண்ணிருக்கலாம், கேவலம் மனுஷ ரூபத்திலேயே வந்து கூட கொலை பண்ணிருக்கலாம், கேவலம் சிங்க ரூபத்திலேயே வந்து கொலை பண்ணிருக்கலாம், ஆகாசத்திலையும் கொலை பண்ணிருக்கலாம், பூமியிலையும் கொலை பண்ணிருக்கலாம். இந்த எதுக்கும் பெருமாள் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா கீழே இருக்கிறவங்க கொடுக்குற வரத்தை மேல இருக்கிற தேவத்தை கட்டுப்படணுன்ற அவசியம் இல்லை. அப்போ எவனோ ஒருத்தன் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அவன் ஏதோ ஒரு ஜிஓ போட்டா தாசில்தாரை கேட்காத போட்டான்னா தாசில்தார் ஓவர் ரைட் பண்ணலாம். தாசில்தார் போட்ட ஜிஓவை ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கட்டுப்படணும். கலெக்டர் போட்டதுக்கு தாசில்தார் கட்டுப்படணும். தாசில்தார் அவன் எதிர்த்து இதை கொடுத்தா என்ன பண்ணலாம்? தாசில்தார் போட்ட வரத்தை, தாசில்தார் போட்ட கவர்மெண்ட் ஆர்டரை கலெக்டர் கேன்சல் கூட பண்ணலாம். அது மாதிரி பெருமாள் கட்டுப்படணுன்ற அவசியம் இல்லை. ஆனாலும் முடியுமான வரலாம். அவன் பகல்லையும் சாகப்படாது, ராத்திரிலையும் சாகப்படாதுன்னா இவ்வளவு புத்திசாலியா இருந்த லூப் ஹோல்னு சொன்னால அவன் லால இருக்கிற லூப் ஹோலை யூஸ் பண்ணி வெளில வந்துட்டான் அப்படின்னா சொன்னால
அந்த மாதிரி கேட்கவன் என்ன சொல்றான், ஒரு ஜீவாத்மான் இருக்கும் எப்படின்னா பெருமாளிடத்தான் எதிர்ப்பு போகிறான். பசங்க என்ன பண்ணோம், கஷ்டப்பட்டு அப்பா அம்மா படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வருவாங்க. எங்க அப்பா என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி கேட்கவே கூடாது. அப்பா அம்மாவால் தான் நாம இந்த நிலைக்கு இருக்கோன்ற அந்த எண்ணம், அது யோசி அப்பா அம்மா என்ன கஷ்டப்பட்டுதான் அதுக்கு தெரியல. இருங்க நாளைக்கு அப்பா அம்மா ஆனாவுக்குதான் அப்பா அம்மா கஷ்டம் என்னன்னு தெரியும். அது மாதிரியாக எதிரம்பு போக்குறான். அவன் என்ன பண்ணா, புத்திசாலித்தனமா கேட்கறான்னு நினைச்சுக்கான். ஒரு முகூர்த்த காலம் பகல்லையும் சேராது, ராத்திரிலையும் சேராது. இது கூட அவனுக்கு ஞாபகம் இல்லை. ஆனா தன்னை புத்திசாலியா நினைச்சுட்டு கேட்கறான். வா, நீ இவ்வளவு புத்திசாலியா இப்போ பிரம்மா கொடுத்த வரத்துக்கு பிரம்மாவனா கட்டுப்படணும், பிரம்மாவுக்கு கீழே இருக்கவா கட்டுப்படணும், பிரம்மாவுக்கு மேல இருக்கிறவா ஏன் கட்டுப்படணும்? கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெருமாள் இப்போ தான் கொடுத்த வாக்கையே பெருமாள் மீறுந்தார். எங்க? ஏன்னா ஈஸ்வரன் பேரு. அவாவா ஈஸ்வரன் சொல்றதுக்கு என்னென்னவோ லட்சணம் சொன்னான். ஊரஸ்தாழ்வான் சொன்னார், யாராலேயும் கட்டுப்படுத்த முடியாதவன். இப்போ விபுத்தேசதி சேதனத்துவம், அனுத்தேசதி சேதனத்துவம், அந்த பக்தி. அதாவது இப்போ அனுத்தேசதி சேதனத்துவம், விபுத்தேசதி சேதனத்துவம். அனுத்தேசதி சேதனத்துவம் ஜீவலட்சணம். அணுவா இருந்து கொண்டு சேதனனாய் இருக்கை, அறிவுடையவனாய் இருக்க என்பது சேதனுடைய, அதாவது ஜீவாத்மாவுடைய லட்சணம். விபுவா இருந்து கொண்டு சேதனனாய் இருக்கை என்பது ஈஸ்வர லட்சணம். இதெல்லாம் பார்க்க அதெல்லாம் தோஷம் இல்லை. ஆனா அவர் என்ன சொல்ற, ஈஸ்வரனுக்கு என்ன லட்சணம்னா, யாருக்கு கட்டுப்படாதவன் எவனோ அவன் ஈஸ்வரன் லட்சணம் சொன்ன. ஈஸ்வர தத்துவம் தவிர வேற எல்லாரும் யாருக்காவது கட்டுப்பட வேண்டியவா? இப்போ பிரம்மா சொன்னதுக்கு அவர் கட்டுப்படணுன்ற அவசியம் இல்லை, பகவான் கட்டுப்படணுன்ற அவசியம் இல்லை. ஆகினால அப்படி இருந்தும் அவர் என்ன பண்ற, இவ்வளவு புத்தி கட்டையா இருந்துட்டு நீ ஈஸ்வரன் கிட்ட எதிர்ப்பு போக்கிறையான்றதை காட்டுறதுக்கு தான் பகல்ல வானா ராத்திரில வானான்னு சொன்னேன். எந்த சாஸ்திர பிரகாரம் ஏதோ ஒரு தபஸ் பண்ணி பிரம்மாவை பார்த்தேன். அந்த சாஸ்திரத்துல இரவு பகல் மட்டும் பிடிக்கலையே. ஒரு முகூர்த்தம் 24 நிமிஷம் பகல்லையும் சேராது ராத்திரிலையும் சேராதுன்னு சாஸ்திரத்துக்கு இருக்கு. அதை நீ பார்க்க கவனிக்க மறந்துட்டியே அப்படின்னு அர்த்தம். அவன் அவ்வளோ முட்டாளுங்கிற காட்டுறதுக்கு பெருமாள் வந்த எல்லாம் வரணுன்ற அவசியம் இல்லை. பெருமாள் தான் கொடுத்த வார்த்தையே மீறுவார். அவனை கேட்க முடியாது, ஏன்னா அவன் ஈஸ்வரன். பிரம்மா அப்படி மீற முடியாது, மற்றவா மீற முடியாது. ஏன்னா ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னார் பெருமாள். ஆயுதம் எடுத்தாரா இல்லையா? மகாபாரத யுத்தத்துல சக்கரத்தை தூக்கிட்டு ஓடினார ஈஸ்வரன் நோக்கி. யார் அவனை கேட்கறது யாருங்கிற. ஆகையினால அதாவது புறத்தாழ்வா சாட்சியை இன்னொருத்தனுக்கு கட்டுப்படாமல் இருப்பவன் யாரோ அவன் ஈஸ்வரன் சொன்ன புறத்தாழ்வன். அதனால இந்த வரலாம் பெருமாளை கட்டுப்படுத்தாது. ஆனாலும் பெருமாள் அப்படி வந்தது ஒரு விஷயம். அப்போ எதுக்குன்னு சொன்னா, அகம் பிரகமிதாமிதா அவன் கேட்டுதான் ஆயுதங்கள்ல இருந்து வானாம்னு சொல்லும்போது, இரண்யகசிப கொலை பண்றதுக்கு ஆயுதத்தை எடுத்து பெருமாள் கொலை பண்ணாலும் கேட்கறவா யார் இருக்கா? சுப்ரீம் பவரை யார் கேள்வி கேட்பாங்கிற. அதனால நீ கேட்டா, நீ பிரம்மா கிட்ட வரம் கொடுத்தா நீ பிரம்மா கிட்ட போய் கேட்டுக்கோ. நான் என்னத்துக்கு பிரம்மா கொடுத்த வரத்துக்கு நான் ஏன் கட்டு பண்ணோன்னு பெருமாள் சக்கரத்தாலேயே வச்சிருந்தா ஒன்றும் அவன் கேட்க முடியாது. ஏன்னா கொஸ்டின் பண்ண முடியாதவன் பகவான். ஆயினாலும் அவர் என்ன பண்ணாருன்னா, அவன் ஏதோ பேர் கொடுத்துருக்கான், முடிஞ்சவரை ஒரு பெரிய சின்ன கீழே இருக்க அதிகாரியை காட்டி கொடுக்க வேண்டாம். இது ஒரு புத்திசாலித்தனம். அதாவது நம்ம கீழே இருக்கோம், நாம ஒரு பதவியில் வச்சிருக்கோம், அவளை நாமே காட்டி கொடுக்குவாங்க. நம்மளால முடிஞ்ச அவ சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன்னு பெருமாள் அப்படி பண்ண அப்படின்னு சொல்றோம். அகம் பிரகமிதாமித பிரகடிதாகவா பாகவகா. ரிஷமுடைய கைகள் நான் முன்பு என்று அவனை மார்க்க பழக்கிறதுக்கு வந்தது. அகம் அதாவது பிரதமிகா மிதா பிரகடிதாகவாக பாகவகா அப்படின்னு சொல்ல. பந்திக்கு புந்திக்கோ படைக்கு பிந்திக்கோன்னு சொல்லுவார் லோகத்துல. முதல் பந்திலேயே உட்காந்துடும். எப்பயோ ரேராதான் தலிகை ரொம்ப ஆரம்பத்துல என்ன பண்ணுவா, எத்தனை பேர் உட்காந்துதா தெரியாது, சாப்பிடுவா தெரியாதுன்னா ஒரு பால் சாப்பிடுவா. கடைசியில 500 பால் சாப்பிடுறதா 200 பேர் தான் வந்துருக்காங்க. கடைசி பந்தியில உட்காந்து 2-3 கிலோ போடுவா. அது ரேர். ஆனா நான் தான் மனுஷனுடைய இயற்கை என்ன பண்ணுவான், கடைசியில பண்ண 20 ஐட்டத்துல 5 இல்லாம போயிட்டுதான் மீதி குறவாதான் கிடைக்கும். என்ன பண்ணுவான், பந்திக்கு பிந்திக்கு பார்ப்பான். ஆனா படைன்னு வந்தா பிந்திக்க பார்ப்பான்.
மொத்தமா போயிட்டோம், இல்லாட்டா நம்ம முடிஞ்ச அளவு தப்பிச்சுக்க பார்ப்பான். எங்க ரிஸ்க் இருக்கோ அங்க தப்பிச்சுக்க தான் பார்ப்பான் மனுஷன். ஆனா பகவானுடைய திருக்கைகள், ரிஷபனுடைய திருக்கைகள் நான் முன்னே என்று போட்டி போட்டதுன்னு ஒண்ணு. அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த ஆயுதங்கள் எல்லாம் இறைவிசு கேட்ட வரம் தான் எங்க ஈஸ்வரனான பகவானுக்கு தான் அது பொருந்தாத. பிரம்மா கொடுத்த வரனை எப்படி ரிஷபனை எப்படி கட்டுப்படுத்தும் அப்படின்னு அவைகள் நான் கொலை பண்றேன்னு நினைச்ச பொழுது நீங்களாம் ஆனா நின்றுன்னு ஆயுதங்களை பிரத்யாதிஷ்ட, அப்படியே அர்த்தம் பண்ணாங்க ஸ்லோகத்துக்கு. பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமகா, பிரகரண கிராமகா ஆயுதங்களுடைய கூட்டம், ஆயுதங்களுடைய கூட்டத்தை பிரத்யாதிஷ்டம் பண்ணித்து நீங்களாம் வாண்டாம் அப்படின்னு சொல்லித்து அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிறதுனால இந்த ஆயுதங்களை நீ வாண்டாம், நீங்களா நின்றுக்குங்கோ கை, அப்படிப்பட்ட தோள்களை என்ன பண்ணிட்டு ஆயுதங்களை நீங்கள் கொலை பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் என்று முந்திக் கொண்டன. படைக்கு முந்திக் கொண்ட நான் என்று முந்திக் கொண்ட நிருசிம்மனுடைய தோள்கள் நம்மை காக்கட்டும்னு பிரகடிதாகவா பாகவா விசேஷம். நிருசிம்மன் என்ன காப்பாற்றணும்னு சொல்லல, நிருசிம்மனுடைய கைகள் எவை நிருசிம்ம கேள்விகளை கொலை பண்ண வேண்டும் என்று நான் முன்னே என்று முந்திக் கொண்டனவோ அப்படிப்பட்ட நிருசிம்மனுடைய பாகு எங்களை காப்பாற்றணும்னு பிரார்த்தனை பண்ற. அப்படி வாராய் எனக்கென்று பந்திக்கு முந்திப்பா, சண்டைக்கு பிண்டிப்பால, போருக்கு பிண்டிப்பால, அப்படி இல்லாமல் கிருஷ்ணன் மேல ஆசைப்பட்டவா நான் காளியத்துல சண்டை போடுறேன்னு சொன்னான். அதான் கிருஷ்ணன் வேண்டாம் நீங்க வேண்டாம், நானே அவங்கிட்ட சண்டை போடுறேன் என்று காளியனை வாராய் எனக்கென்று இவன் பிரகமிதாமிதனா யாரு கிருஷ்ணன் நான் முன்னே என்று சொன்னான். வாராய் எனக்கென்று மத்தவன் மத்தகத்து வாராய், நீ என்னிடத்துல சண்டை போட வாராய் என்று, வாராய்ன்றத புரியணும். வாராய் 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 வாடா எங்கிட்ட வாடா என்று வாராய் எனக்கென்று மற்றவன் மத்தகத்து. அந்த காளியனுடைய, காளியன் பேர் சொல்ல அவ்வளவு கொடூரமானவன், அதனுடைய மத்தகத்து அவனுடைய இதிலே தலையிலே மஸ்தகத்திலே ஷீரால் திருவடியால் பாய்ந்தான். மலர்மகள் கைவருட மலர் போதில் சிவந்தனன்னு சொல்லக்கூடியான அந்த சுகுமாரமான திருவடிகளாலே பாய்ந்தான், அவன் தலையிலே பாய்ந்தான். அப்படிப்பட்ட காரியத்தை அவன் பண்ணானோ அவன்தான் உங்களுடைய பெண்ணுக்கு இந்த வியாதியை கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் ராமாவதாரத்தினுடைய கதையை சாய்கிற தன் சீதைக்கு நேராவனந்தோ நிஜாசரிதான் வந்தாளை கூறார்ந்தவாளால் குறிபூக்கும் காதிரண்டும் ஈரா விடுத்தவர்க்கு மூத்தோனை. தன் சீதைக்கு, தன்னுடைய சீதை, சீதைக்குன்னு சொல்லல, ராமனுடைய அபிப்பிராயத்தினாலே அவ்வளவு எப்பயுமே சீதைய பெருமாள் வசத்தி சொல்லுவார். ராகவோர்கதி வைதேகியும் சம்சேயம் அசிதேக்ஷனான்னு வால்மீகி பகவான் கவிக்குற்றாக சொல்றது இருக்கட்டும், பெருமாளே சொல்லுவார் சீதை இடத்துல அவ்வளவு மரியாதை பெருமாளுக்கு. தன் சீதைக்கு நேராவன், அவளுக்கு நான் சமமாவே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாவன் என்று. ஓ நிஜாசரி, ராத்திரியில தெரியக்கூடியவர்கள், ராத்திரியில தெரியக்கூடியவர்கள் ராட்சசர்கள். அப்படிப்பட்ட நிஜாசரி அந்த ராட்சச பெண்ணானவள் வந்தாளை. அல்லது தன் சீதைக்கு நேராவன் பகவான், சீதைக்கு சமமானவன் பகவான், தன் சீதைக்கு நேராவன், அவனிடத்துல இவன் சீதைக்கு நேராக இருக்கிறான், சீதைக்கு பொருத்தமானவனாக இருக்கிறான், இவனை நாமடைய வேண்டும் என்று வந்தாள் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். நேராவனந்தோ திசாசரிதான் வந்தாளை. அவன் என்ன பண்ணா பகவான் இடத்துல வந்தார். பகவான் சொன்னார், வருமா நான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டுவேன், அதனால எனக்கு நீ மறுபடியும் ரெண்டாம் தாரமாறது நல்லது இல்லை. ஆம்பியால விட்டுட்டு வந்திருக்கான், இங்க சீத்தை இருக்கா, அவன் ஆம்பியால விட்டுட்டு வந்திருக்கான், கூட இல்லாம இருக்கான், அதனால நீ அவங்கிட்ட போ அப்படின்னா. இவள் அவங்கிட்ட போனான். அதுல இருந்தே காதல் உண்மையான காதல் இல்லைன்னு தெரியுது. அப்போ இவங்கிட்டே இருந்து அவங்கிட்ட போனான், லக்ஷ்மணன் கிட்ட போனான். லக்ஷ்மணன் சொன்னான், தாசன் உலகத்துல யாராவது தாசனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுவாளா? ஒரு நாளைக்கே ஓடி போகும், காலம் ஓடி போகும், திருப்பி போயிடுவோம். நாங்கோ அயோத்திக்கு போனா சிம்மாசனத்துல உட்கார வேண்டி
சீதைக்கு புடவை துவச்சு போறதுன்னா என்ன காட்டுறது? ஆசைப்பட்டாலும் நல்ல விஷயம், குடிச்சாலும் புளியும் புளியும் கொம்பா பிடிக்க வேண்டாமா? நீனு எதுக்கு என்கிட்ட வர காசை? நானே தூக்கத்தை விட்டு கைகீழ பண்ணிருக்கேன், என்ன போய் ஆசைப்பட்டு நீ? அவப்பா நீ பார், காலம் ஓடி கூட இப்ப அயோத்திக்கு போனோம்னா நீ சிம்மாசனத்துல உட்காந்துக்கலாம். ராமனை கல்யாணம் பண்ணா ராணியாருக்கு வேண்டிய போய் கூலிக்கு அடியா வர ஆசைப்படுறிய நீங்க சொன்னான். ஆமாட்டு அங்க போனா இப்படி எப்படி அவ இங்கேயும் எங்கேயுமா ஓட விட்டா. கடைசியில் அவ பார்த்தா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சீதை தான். சீதைய ஹிம்சிச்சுள்ளான்னு அவன் நினைச்சா. அப்ப பெருமாள் என்ன பண்ண, லக்ஷ்மணனை பரிகாசம் கூடாதுற இது மாதிரி கெட்டதாகிட்ட, அவ அங்க பெண்ணாவும் இருக்கா, அங்கபங்கம் பண்ணி அனுப்பு. மூக்கு திருவு போட்டுவானா, காது போட்டுவானா, நகையை போட்டுக்க முடியாது. மூக்கு காது மட்டும் இல்லை, ஸ்திரீகளுக்கு நகையில ஆசை. நகைக்காக மூக்கு ஆசைப்படுவா, நகைக்காக காது ஆசைப்படுவா. இவனும் அங்கபங்கம் பண்றதுன்றது உயிரை மாய்க்கிறத விட கொடூரமானது. அதனால நீ அதை பண்ணுங்க. அவ காதோடு கொடி மூக்க இவர் அறுத்துட்ட. அதை என்ன இவர் அறுத்ததாவே சொல்ற. சஞ்சீதைக்கு நேராவனோ நிஷாசரிதான் வந்தாளை கூறார்ந்தவாளால் கொடிமூக்கும் காதிரண்டும். கூறார்ந்த வாளால், கூர்மையான வாளாலே கொடிமூக்கு, கொடி போன்ற மூக்கையும் நீண்ட மூக்கையும் காது இரண்டையும் ஈரா விடுத்து. ஈரா விடுத்துனா தெரித்தி அர்த்தம். ஈரா அறுத்து தெரித்தி விட்டு, ஈர்ந்து அவளை தெரித்தி விட்டு. ஈரா விடுத்து அப்படின்னு ராமனை சொன்னாரே அப்படின்னா லக்ஷ்மணன் தானே பண்ணா அப்படின்னு சொன்னா, ராமஸ்ய தட்சிணோபாகுன்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல லக்ஷ்மணன் எப்பயும் ராமனுடைய வலது கையாக சொல்ற வழக்கம். இப்ப வலது கையாக வந்த காரியம் முன்னாடி யாராவது சொல்லுவாரா? இஜிபேட்டர் சாரபோதினிய வலது கையால் எழுதின அப்படின்னா சொல்லுவா. இஜிபேட்டர் எழுதினு தான் சொல்லுவா. அது மாதிரியாக லக்ஷ்மணோ ராமஸ்ய தட்சிணோபாகு அப்படின்னு சொல்றதுனாலே ஆழ்வார் இங்க கலியன் ராமன் பண்றதாவே சாட்சியர். ஊரார்ந்தவாளால் கொடிமூக்கும் காதிரண்டும் ஈரா விடுத்து, அவர்க்கு காதிரண்டும் ஈரா விடுத்து. இது அவர்க்கு மூத்தோனை, இவளுக்கு மூத்தவன் யாரு? கரண். கரணை பண்றது சொல்ற. சூர்பனகையுடைய அங்கபங்கம் பண்ணவன் எவனோ அவன்தான் உன்னுடைய பெண்ண இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சீதைக்காக இவா கிட்ட அவ பரிகாசம் பண்ணின்ற வரை அவன் காத மூக்க அறுக்க சொல்லல. சீதை மேல அவளுக்கு கோபம் வந்தது, சீதையை ஹிம்சிக்க பார்த்தாள், அப்ப காது மூக்கையே அறுத்தவன். அப்படி சீதை இடத்துல ஆசைப்பட்டவன் இந்த பெண்ணிடத்துல விட்டுவானா? சிந்தையத்தி நேர்மையான வழியில பகவான ஆசைப்படுவானா? அவன் ஒரு காலம் விடமாட்டான். அது மாதிரி தன்னை ஆசிரிச்சவா, பிதாட்டியை தேசிக்காதவா, பாகவதார தேசிக்கா இடத்துல அவன் ஆசிரிக்கான். சிந்தையத்தின்னு தான் ஆசைப்பட்டான். சீதையோட கணவன் ருக்மிணியோட கணவனை சிந்தையத்தி ஆசைப்பட்டார். ஆனா சிந்தையத்திய பெருமாள் பண்ண எதுவும் கெடுதல் பண்ணல. கிருஷ்ணன் எழுந்திருந்த காலத்துல சிந்தையத்தின்னு பேரு. சிந்தையத்தின்னு அவளுக்கு விஷ்ணு புராணத்துல சிந்தையத்தினே பேர் வச்சுட்டார். அவன் அப்பா அம்மா வச்ச பேரே மறந்து போச்சு. அந்த அளவுக்கு சிந்தையத்தினே ஒரு கோபிக்கு பேரை வச்சுட்டார். அவள் சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. கிருஷ்ணனிடத்துல பக்தி கொண்டவள். மாமியார் மாமனா கிருஷ்ணனிடத்துல, ஏன்னா இவ பிரகாரம் கிருஷ்ணனை பகவானா பாக்குறார். வார்க்கப்பட்ட இடத்துல மாமியார் மாமனார் கிருஷ்ணனை மனுஷனா பாக்குறார். அவ என்ன சொல்றா, இல்ல நீ கிருஷ்ணன் கிட்ட பழகப்படாது, ஊர் ஒப்பளக்கு வரும், நம்மாத்துக்கு ஒரு மாத்து கொண்டு வரா. அவளுக்கு கெட்ட பேர் வராம பார்த்துக்க வேண்டியது மாமியார் மாமனாரோட பொறுப்பு. அப்படின்னா இந்த காலத்துல சொன்னா உங்களுக்கு பிளாக் மைண்டே இல்லை, நாங்க சோசியலா இருக்குன்னு சொல்லுவா. ஆனா பழைய காலமா இருந்தா, ஏன்னா உலகத்துல தப்பு பண்ணி கெட்ட பேர் வாங்குறதா ரொம்ப குறவு. இங்கிதம் இல்லாத பழகி, ஒரு வியவஸ்தைன்னு சாஸ்திரத்துல வச்சுல இங்கிதம் இல்லாத பழகினா உலகம் காது மூக்கு வச்சு பேசிடும். நான் நேர்மையா இருக்கேன்னு சொன்னா ஊர் வாய மூட முடியாது, உலவாய மூடலாம். ஏன் நேர்மையா இருந்தா என்னது கெட்ட பேர் வாங்கணும். அதனால ஆத்துல இருக்கக்கூடிய அப்பா அம்மாக்களோ மாமியார் மாமனாக்களோ இவளுக்கு பொறுப்பு. அந்த காலத்துல அதை சரியா எடுத்துப்பா. ஏன் எடுத்துப்பானா, அவ நாம நல்லவோ நம்ம மாமியார் மாமனாருக்கு தெரியும், நாம நல்லவோ நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியும். ஆனா ஊர் உலகத்துக்கு தெரியாது. அது ஏதாவது காது மூக்கு வச்சு பேசினா கெட்ட பேர் வந்ததுன்னா நாம சஃபர் ஆகும். அதுக்காக நம்ம காஷன் பண்ற அப்பா அம்மா,
நம்ம காஷன் பண்றா மாமியார் மாமனார் அதை சகஜமா எடுத்துட்ட நாள் அவள் என்ன பண்ணிட்டா, நீ கிருஷ்ண கிட்ட பழகக்கூடாதுன்னு சொல்லிட்டா அவ மாமியார் மாமனார். இவ நல்ல நேர்மையானவள் சாத்துவாங்க. அவ கண்ணோட்டத்துல நாம கிருஷ்ணனை பகவானா பாக்குறோம், அவ கிருஷ்ணனை மனுஷனா பாக்குறான். அவ பிரகாரம் தங்காத்துக்கு வந்த பொண்ணுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, குடும்பமானம் போகக்கூடாதுன்னு அவ நினைக்கிறான். அவ கோணத்துல அது சரின்னு ஏத்துட்டா அவள். அதனால என்ன பண்ணா அப்படின்னா, அவள் கிருஷ்ணனை பார்க்க போகல. ஆனா கிருஷ்ணனுடைய வேறுகான காதல வருது. அவளால தரிசிக்க முடியல பகவான், அவன் திருமேனியை சேவிக்க முடியல. ஆனால் அவன் வாயில வச்சு போகிற புல்லாங்குழலினுடைய ஒலி நம்ம காதல விழுந்து அப்படிங்கிற சோகம் அவளுக்கு அப்படியே ஒரு பெருமூச்சு விட்டா பரமிச்சுட்டா. அப்போ அவளை கொண்டாடணும், அவளுக்கு மோட்சம் அடைஞ்சா அப்படின்னா அவளுக்கு மோட்சம் எப்படி வந்ததுன்னு விசாரணெல்லாம் பண்ணியிருக்கா. அது இப்போ வேண்டாம். இப்போ அவள் ஆசைப்பட்ட மாதிரி இவள் ஆசைப்பட்டிருந்தா பரவாயில்ல. சித்தையந்தியை போல சூர்பனக்கு ஆசைப்பட்டிருந்தா பரவாயில்ல. சீதை மேல வெறுப்பு வச்சுட்டு ஆசைப்படுறான், சீதையை கொலை பண்றேன்னு சொன்னான். அதனால இவன் இறந்தான். ராமனை ஆசைப்பட்டது தப்பு இல்லை, ராமனை எப்படி ஆசைப்படணுன்றதுல இருக்கு. ஆசையெல்லாம் நேர்மையா இருக்கணும் அவசியம் இல்லை. ஆசை எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா ஆசையை ஏத்துக்கலாம், எப்படி இருந்தா ஆசையை ஏத்துக்க முடியாதுன்றதுக்கு வியவஸ்தை இருக்கு. அதனால ஈரா விடுத்து அவளுக்கு மூத்தோனை. அடுத்தது இவன் போனா கரண் கிட்ட சொன்னான். அவன் வந்தான். கரண் கிட்ட போனவங்க கூட இவன் சொல்றான் தருணவ் ரூப சம்பன்னவ். அங்க போய் ஸ்தோத்திரம் பண்றான். எப்படி லக்ஷ்மணன் ராமன் 2 பேரும் தருணாளா இருக்கா, ரூப சம்பன்னாளா இருக்கா அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ற. அப்புறம் அவன்கிட்ட போய் சொன்னான் அவனுக்கு மூத்தோனை வெண்ணரகம் சேரா வகையே சில உரித்தான். அவன் வந்தான். கடைசியில அவனுக்கு இங்கேயே இந்த ஸ்லோகத்துக்கு இந்த வாக்கியத்துக்கு அந்த கரணம் என்ன பண்ண பகவான் அப்படின்னா, வெண்ணரகம் கொடூரமான நரகம், சேரா வகை அவற்கு சூர்பனகைக்கு மூத்தோனை மூத்தவனான கரணை, வெண்ணரகம் கொடுமையான நரகத்தை சேரா வகையே போய் சேராதபடியாக சிறை குடித்தான், வில்லாலே வியாபாரம் பண்ணினவன். அப்படின்னு அர்த்தம். இவள் போய் சொல்ல கரண் போருக்கு வர அவனை நரகத்துக்கு அனுப்பாதபடி வில் வளைத்தவன் இவனோ அப்படின்னா என்ன அர்த்தம்? விபரீதமான அர்த்தமா இருக்கே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் எப்படி சொல்லணும், அவன் இவ போனா காதோடு மூக்கு அறுபட்டா, சமயம் கிட்ட போனா, இத மாதிரி புலம்பினா, அவன் சண்டைக்கு வந்தான். ராமன் அவனை வெண்ணரகத்துக்கு போகும்படியாக நரகத்துக்கு போகும்படியாக வில் வளைத்தான் அப்படின்னு தானே சொல்லணும் பாட்டு. அந்த கரணை நரகம் போகாதபடியாக வில் வளைத்தான் அப்படின்னா ராமனுடைய மகாவீரன் சொல்றோம். அதுக்கு கொத்ததானே அப்படின்னு கேள்வி வரும். இது எப்படிப்பட்ட பிரயோகம்னு சொன்னா, இந்த பிரயோகத்தை இதுக்கு அர்த்தத்தை பட்டர் சாச்சத முதல் வேதாந்தின்னு திருநாமம். அவர் அப்புறம் நஞ்சியரா மாறினார். முதல்ல அத்வைத்தியா இருந்தார். அருளி செயலாளர்தான் அத்வைத்தியா இருந்த அவரை பட்டர் நஞ்சியரா மாத்தினார். அவர் தான் நம்பிள்ளை ஈடு எழுதின நம்பிள்ளைக்கு ஆச்சாரி கோவிந்த பட்டாரகான் வேதாந்த சாட்சிய முனி. நாம இப்ப பகவத்கீதை காலக்ஷேபத்துல அவரை சொல்றோம், நஞ்சியரை சொல்றோம். கோவிந்த பட்டாரகான் வேதாந்த சாட்சிய முனி கலிப்பிரவகனம்னு சொல்றோம். அந்த வேதாந்தின் பேர் அவருக்கு. அவர் நஞ்சியர், பட்டர் திருவடி அப்புறம் ஆசிரிச்சார். அவரு பட்டரை எதிர்த்தவர், அத்வைத்தியா இருந்தவர். பட்டருடைய ராசிக்கியத்தை பார்த்து மாறினார் அவர். அது திருநெடுந்தாண்டகத்தை கொண்டு மாற்றினார்லாம் இருந்தாலும் கூட அவர் இந்த பாசுரத்துக்கு இப்படி எழுதிக்கார மடலுக்கு என்ன, ராமன் அந்த சூர்பனகையுடைய தமையனை கொடுமையான நரகத்துக்கு போகாதபடி வில் வளைத்தவன் எவனோ அப்படின்னு யாராவது பார்த்து எழுதுவாரான். அதுக்கு பட்டர்கிட்ட காலக்ஷேபம் கொடுத்தவன் சொன்னானா, எங்க பட்டர் சாட்ச அப்படின்னா இங்கேயே நரகத்தை கொடுத்துருக்கிறதுனால அங்க அனுப்பல அப்படின்னு எங்க பட்டர் சாட்சர். இதெல்லாம் கேட்டு அவர் பட்டர்கிட்ட ஆசிரிச்சார். அப்புறம் சன்னியாசியாளர், நிறைய கிரந்தங்கள்லாம் எழுதினார். நஞ்சியர் திருவாய்மொழிக்கே வியாக்கியானம் பண்ணுவார். அவர் எதுக்குன்னா பட்டர் அப்படி வியாக்கியானம் பண்ணார். ஒரு சில சொல்லுவா, எனக்கு கண்டிப்பா நரகம் கிடையாது,
ஏன்னா எனக்கு பெருமாள் என்னென்ன நான் பண்ண பாவம் பண்ணணும், அந்த பாபத்துக்குலாம் கொடுக்க வேண்டிய பலனை எங்க மாமியார் ரூபத்துல கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவா. ஒரு சில மாமியார் சொல்லுவா, எனக்கு நரகமே கிடையாது, என்னுடைய பாபத்தெல்லாம் பெருமாள் பைசல் பண்ணிட்டான் மாட்டு பொண்ணு ரூபத்துல அப்படின்வா. அப்படின்னா அர்த்தம் மாட்டு பொண்ணு அவ்வளவு ராட்சசியா வந்திருக்கான்னு அர்த்தம், அல்லது அந்த மாட்டு பொண்ணுக்கு அந்த மாமியார் அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கா அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கொடுமையை இங்கேயே அனுபவிச்சுட்டதுனால மேல நரகம் கிடையாது. அப்படின்னா இது பெரும் கொடுமை. இந்த கொடுமையை பெருமாள் கொடுத்துட்டதுனால நான் பண்ண பாபம் கழிச்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மேல நரகத்தை விட இந்த மாமியார் கொடுமை நரகத்து கொடுமையை விட பெருசு, அதையே நான் அனுபவிச்சுட்டேன், அதனால பெருமாள் பைசல் பண்ணிட்டார், எனக்கு நரகம் கிடையாதுன்னு சொல்றான். அத மாதிரி அப்படி அர்த்தம் பண்ண பட்டர் வெண்ணரகம் சேரா வகையே சில குடித்தான் அப்படின்னா என்ன சொன்னா, வீரனான கரண் ராமனை பார்த்து ஸ்கூல்ல வாத்தியார், ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாத்தியார், கணக்கு போடல பையன் அது வீக்கு, 2 தடவை 3 தடவை சொல்லி குட்டி போல, அவர் பரம்பை எடுத்தா எப்படியானா ஒண்ணுக்கு போயிடுமோ குழந்தை, அந்த மாதிரி ராமனை பார்த்து இங்கேயே வெதறி போயிட்டான். அவன் நரகத்தை இங்கேயே அனுபவிச்சுட்டான். ராமனை பார்த்து போர்க்களத்திலேயே நரகத்தை அவன் அனுபவிச்சுட்டதுனால அவனை அங்க அனுப்பல அப்படின்னு ஆழ்வார் சாய்கிறார் பட்டன் நிர்வாகம். அப்படின்னா இதுல இருந்து எனக்குதான் பெருமாளுடைய வீரத்தை சொல்றது. அப்பேற்பட்ட வீரியம் கொண்டவன் அவன் அப்படின்னு சாய்கிறார். வெண்ணரகம் சேரா வகையே சில குடித்தான் சென்று வருவாய். அடுத்து சூர்பனகையை சொன்னா, கரணை சொன்னா, அடுத்து ராவணனை சொல்றார். சென்று வருவாய் வாரார் வனமுலையால் வைதேவி காரணமா ஏறார் தரந்தோழி ராவணனை ஈரைந்து சீரா சிரமறுத்து செற்றுகந்த செங்கன்மாள் சென்று வருவாய் வாரார் வனமுலையால் வைதேவி காரணமா. எப்படி வைதேகிங்கிற சப்தத்தை சொன்னதுக்கு காரணம் குடிப்பெருமை. அவள் முக்காத்துக்கு வந்த பிற்பாடு சுஷாதசரதஸ்யாகும் என்று அவள் சொல்லிக்கொண்டார். ஒரு பெண்ணானவள் கல்யாணம் ஆகிறவரை இன்னாருடைய பொண்ணுன்னு சொல்லிக்கணும். கல்யாணம் ஆன பிற்பாடு இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய மனாட்டு பெண், இன்னாருடைய மருமகள் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். பிறந்தான் விபதேஷ்டானா இருந்தா அதுக்கப்புறம் தான் அந்த ஆத்த சொல்லணும். முதல்ல புக்காத்த சொன்னாத சொல்லக்கூடாது. கூட பிறந்தவங்க எங்கேயோ சமாஷம் பண்ணிக்க போனா யாரு அப்படின்னு கேட்ட உடனே பழைய ராஜகோபாலாச்சாரிய பொண்ணுன்னா இப்படியாடி சொல்லுவா, பைத்தியம் உங்க குடும்பத்தை தான் சொல்லணும், அப்புறம் அவ கேட்டா வேணா அப்புறம் வேணா சொல்லிக்கலாம், முதல் எடுத்த உடனே பழைய ராஜகோபாலாச்சாரிய பொண்ணு சொல்லுவாளா அப்படின்னு. அப்பா அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு இத சீட்டை ஃபாலோ பண்ணான். சுஷா தசரதஸ்யாகம் எந்த இடத்துல பார்த்தாலும் ராவணன் கிட்ட சொல்றா, சுஷா தசரதஸ்யாகம் நீ என்னவோ எங்க மாமனார் இல்ல நீ தப்பிச்சுட்ட. அந்த அவ பேசுற பேச்செல்லாம் நேரம் எங்க மாமனார் இல்ல குடிப்பையில நீ தப்பிச்சுட்ட அப்படி சொல்லல. அவள் நான் தசரதனுடைய மாட்டு பொண்ணு, அதை மனசுல வச்சுக்கோ அப்படின்னா. அப்படின்னா அர்த்தம், நல்ல காலம் எங்க காட்டுக்கு வந்தேன் கேட்டு எங்க மாமனார் உயிரை விட்ட, தப்பி தவறி கிடக்க எங்க மாமனார் உயிர் விடல, நாங்க காட்டுக்கு வந்திருக்கோம். இவ்வளவு நாள் இந்த மெசேஜ் இந்த ராவண பையன் தூக்கிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சுட்டா எங்க ஆத்துக்காருக்கு சுக்ரீவனோட சக்கியமும் வேண்டாம், கடலையும் கடக்க வேண்டாம், சேத்துவையும் கட்டிக்க வேண்டாம். இவ்வளவு நாள் நீ எங்கேயோ போயிட்டு இருப்ப, பொடி பொடி ஆயிட்டு இருப்ப, எங்க மாமனார் இல்ல நீ தப்பிச்சுத, எனக்கு உட்கார வச்சுட்டு நீ என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றதுக்காக சுகாதகரதசியாகும். எங்கேயும் தன்னை மாமனாரை இட்டு சொல்லிக்கோ. பிராட்டி எப்பயும் மாமனாரை இட்டு சொல்லிக்கிறா. ஆனா வால்மீகி பகவான் பெருமாள் சொல்லும் போது கூட வைதேகி அப்படின்னு சொல்லிக்கிற, பெருமாள் வைதேகின்னு சொல்ற. ஏன்னா இப்படி நல்ல பொண்ணை பெற்று தனக்கு கொடுத்தா, ஒரு நல்ல பெண்ணை பெற்று சம்ஸ்காரத்தோட உருவாக்கி கொடுத்தா அந்த மாமனார் இடத்துல மாப்பிள்ளைக்கு மரியாதை இருக்கு. அந்த குலப்பெருமை, அந்த நல்ல குலத்துல அவள் தோன்றினவள் என்பது ஒவ்வொன்றது. இல்லை எந்த பொண்ணும் மேலோட்டமா பார்த்தா புருஷ விக்கிரகத்துக்கு கொடுத்துட்டாரு எங்க அப்பா அப்படின்னு சொன்னா கூட அது பின்புலம் வாக்கு. ஆனா அது பார்த்தா இப்படி சொல்லாமா, ஒரு புருஷனை பார்த்து வில்ல உடைச்சுட்டேன் அப்படின்னுட்டு ஒரு புருஷ விக்கிரகத்துக்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லாமான்னு தோணும். அவ எதுக்கு சொல்றா, உன்னை விட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியாது, அத்தி சாட்சியா கல்யாணம் மட்டும் உன் சுகத்தை நான்
சுகத்தை மட்டும் 12 வருஷ காலம் இங்க சௌக்கியமா இருந்தேன், ஒன்னால வர சுகத்தை மட்டும் நான் அனுபவிப்பேன், ஒன்னால வர துக்கம் வரும்போது உன்னை கூப்பிட்டு நான் இங்க 12 வருஷம் உட்காந்துருக்கணும்னு சொல்றியா? 12 வருஷ காலம் நான் சௌக்கியமா வாழ்ந்துட்டேன். அப்போ புருஷனுக்கு சௌக்கியம் வரும்போது சௌக்கியத்தை அனுபவிக்கணும், அவன் துக்கம் வந்தா துக்கத்தையும் பங்கு போட்டுக்கணும். சுகத்தை மட்டும் பங்கு போட்டுப்பேன், நீ துக்கத்தை பங்கு போட்டுக்காதன்னு சொன்னா நான் எப்படி தர்மபத்னி ஆவேன் அப்படின்னு அந்த கோபத்துல சொன்னா அவன். அதனால அப்படி இருக்கிறதால பெருமாளுக்கு என்னன்னா இப்படிப்பட்ட பெண்ணை பெற்று கொடுத்தானே என்று மாமனார் இடத்துல அந்த அளவுக்கு பகவானுக்கு எண்ணம் இருக்குது. அதாவது வைதேகி வைதேகி அப்படின்னு அந்த இவனை கொண்டு ஜனகனை கொண்டு அவளை சொல்றா. அப்ப சென்று வருவாய் வாரார் வனவையால் வைதேவி காரணமா ஏனார்தனம் நோலிராவணனை, ஏனார்தனம் நூல் அழகு நிறைந்த பழங்கோள்கள், ஏனார்தனம் நோலிராவணனை. இவள் என்னத்துக்கு கட்டி வீச்சு, என்னத்துக்கு கட்டி வீச்சு நிலையில இருக்கக்கூடிய கலியன் எதுக்கு? அந்த பரதாரான் பிறர்மனை நோக்கினா அவருடைய தோலை வர்ணிக்கிறது. ஏராகந்தரம் தோழி ராவணனை இப்படி சொன்னால் அந்த வலுவான தோள்கள் ராமனால வீழ்த்தப்பட்டது என்பதால ஒண்ணு. அடுத்தது அவனுடைய தோல் கண்டார் தோலே கண்டார், தொழுகடல் கமலவண்ண தாள் கண்டார் தாளே கண்டார் தலக்கை கண்டார் மகிழ்ந்தேன்னு ராமபிரானுடைய திருமேனியில ஜனங்கள் லைச்சாங்கிறது மாத்திரம் வந்து ராவனுடைய தோலை பார்த்தும் அப்படித்தான் இருந்தது. யாரு இப்போ மத்தவா ராவனை பார்த்து ரசிக்கிறது இருக்கட்டும், விரக்தன் ஒரு பெண்ணுனாலே என்ன தெரியாது, ஒரு கல்லுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாதவன் ஹனுமன். ஹனுமன் முதல் ராவணனை பார்க்கறான். அப்ப பார்த்த போது அவன் சொல்றான், அப்பா என்ன ரூபம், அஹோ ரூபம் அஹோ தைரியம். இவனை பார்த்துட்டு அஹோ அஹோ பலம் அஹோ பலம் அப்படின்னு சொல்ற. அஹோ பலம் விசும்பன் வந்த போது அவனை பார்த்து அஹோ பலம்னு சொன்னான்னு சொல்ற மாதிரி அஹோங்கிற சப்தத்தை விரக்தனாக எதிரிய பணமோ பெண்ணிடத்திலேயோ வாசனையே இல்லாத ஒருத்தன் அப்படிப்பட்ட அனுமன் அஹோங்கிற சப்தத்தை அஹோ ரூபம், என்ன மெஜஸ்டிக் லுக், இவனுடைய லுக்கு என்ன அழகா இருக்கான். பாபி என்ன ஐஸ்வர்யம் இது, என்ன தேசம் இது, என்ன உடம்பு இவனுக்கு. ஒரு பரதார விமர்சனம் பண்ணி மொத்தத்தையும் இழக்கிறானே, இம்மையும் இழக்கிறானே மறுமையும் இழக்கிறானே இந்த பாபி. அப்போ கூட நல்லவாளுக்கு நல்ல எண்ணம் தோன்றது. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருக்கானப்பா, இவனுக்கு கணக்க இந்த பிறன்மனை விடுதல் என்கிற இந்த விளைதல் என்கிற இந்த தோஷம் இல்லாமல் போனா இவனை பிடிக்கிறதுக்கு ஆள் யாரு என்று. ஏன்னா ஒரு வஸ்து கெட்டு போறது நல்லவா கண்ல, ஒரு வஸ்து கெட்டு போறத நல்லவா விரும்பவே மாட்டாங்க. சே இந்த ஒரு கெட்ட புத்தியால இவனுக்கு ஆயிட்டான. அதுவும் பெட்ரூம்ல முதல்ல நுழைஞ்சு பாக்குற மாஷராசி பிரதிகாசம் விஸ்வதம் தம் புஜங்கவது காங்கே மகதிதோ யாந்தே பிரசுப்தமிவ குஞ்சரம். கைய கால நீட்டு படுத்துருக்கான், மூச்சு விட்டுருக்கான். மூச்சு விடுறது நாம பண்ற வேலைக்கு தகுந்த மாதிரிதான் மூச்சு விடுவோம். அதெல்லாம் வாக்கிங் போங்கோ. உங்களுக்கு பழைய காலத்துல உரல் அரைச்சா அம்மி இடிச்சா இவா எல்லாரும் வேலை பண்ணிட்டு, அதனால தனியா ஒரு எக்ஸசைஸ் வேணாம். இப்போ வாக்கிங் போங்கன்னு சொல்றான். ஏன் சொல்றான் அப்படின்னா ஹார்ட் விரிஞ்சு சுருங்கும், நாம பண்ற வேலைக்கு தகுந்த மாதிரி தானே அது விரிஞ்சு சுருங்கும் அப்படின்னு சொல்றான். அதாவது தூக்கத்துல வேலை பண்ணுவா இருக்கிறதுனால யாரும் தீர்க்க சுவாசம் விட மாட்டான். தூங்கின்ற போது அவன் மார்பு, அந்த ராவனுடைய மார்பு விரிந்து சுருங்கிறது, பாம்பு மூச்சு விடுற மாதிரி விட்டுட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு உடம்பு அழகா இருக்கான், ரொம்ப அழகா இருக்கான். கருப்பான உடம்பு, கருப்பு உடம்பு மினு ஷைனா இருக்கு. அங்க கூட விளக்கு ஒளியில பாம்பை போலே மூச்சு விட்டுட்டு இருக்கான். நிம்மதியா தூங்குறான்னு தெரியுது. ஏன்னா கைய கால அப்படி போட்டு அவன் தூங்குறான், ஒரு யானை பொறுத்திருக்கிற மாதிரி தூங்குறான். மாஷராசி பிரதிகாசம் விஸ்வசம் தம் புஜங்கவது. இது அனுமார் தோற்றத்துல இப்படி இருக்கு. அனுமார் இப்படி பாக்குறாரு அவனை. மாஷராசி பிரதிகாசம் அனுமார் ராமன் திருமேனியை பார்த்து ஆசைப்பட்ட மாதிரி இது பக்தியோட பார்த்தா எனக்கு ஒரு மனுஷனாக பார்த்தா அது வேற விஷயம். மாஷராசி பிரதிகாசம் ஒரு உளுந்து, இந்த காலத்து பசங்களுக்கு உளுந்துன்னா அம்மா இட்லி ஊற போறதை பார்த்தா அது வெள்ளை உளுந்து தான் பார்க்கும். அது தோலை உரிச்சுட்டு கொடுத்துட்றான்.
கிராமத்துல தோலை உரிக்க மாட்டாங்க, தோல்ல சக்தி உண்டு. இட்லி கருப்பா இருந்தா இருந்துட்டு போறதும் அது கூடாது. அதுக்காக ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போட்டுடுவாங்க. யாரா வர சம்பந்தி வரா, யாரோ வெளி விருந்தாடிகள் வரான்னா அதை இது பண்ணி அந்த உளுந்தனுடைய தோலை எடுத்து அதை மாட்டுக்கு போடுறது. இந்த உளுந்து தோல், உளுத்தம்பருப்போட மேல கருப்பு கவர் இருக்க தோல், அந்த உமிய பசுவுக்கு போட்டோம், கறவை மாட்டுக்கு போட்டோம்னு சொன்னா 1/2 படி கறக்கிற கறவை மாடு 1 படி கறக்க அந்த உளுந்து தோலை சாட்டுது அப்படின்னு சொன்னா பசு அப்படி பண்ணிட்டு பண்ணுவா. அழகு பரவாயில்ல, இட்லி கருப்பா இருக்கட்டும் அப்படின்னா அப்படியே போட்டு கூட பண்ணுவா. இந்த வடைக்கெல்லாம் கூட அந்த தோலை எடுக்காத பண்ணுவா. எதுக்குன்னா அது இந்த எதிர்கால பசங்களுக்கு தெரியவே தெரியாது, கிராமத்துல பிறந்து வந்தாலும் தெரியும். அதை அறுவடை பண்ணிட்டு கலப்பை ஓட்டுல அம்பாரம் கொட்டி வச்சிருக்கான். அது மினு ஒரு சூரிய கிரணம் இருந்தா அது மினுக்கும், ஷைனியா இருக்கும். அதான் அந்த அந்த தோல் வந்து அப்படி மினு இருக்கும். ஒரு அம்பாரம், தோல் உரிக்காத இந்த இதனுடைய அம்பாரம், உளுந்தோட அம்பாரம் எப்படி ஷைனியா இருக்குமோ அப்படி இருந்தாலும் மாசராசி பிரதீகாரம் நிஸ்வகம் தம் புஜங்கவது. மூச்சு விடுறா, தோல் விரிஞ்சு சுழுக்கிறது, பாம்பை போலே மூச்சு விடுறான். ரொம்ப ஆரோக்கியமா இருக்கான்னு காட்டுது. ஒருவனுடைய மூச்சு விடுறது அவனுடைய ஆரோக்கியத்தை காட்டுது. நிஸ்வகம் தம் புஜங்கவது காங்கே மகதிபோயாந்தே பிரசுத்தமிக புஞ்சரம். யானை கங்கை கரை ஓரம் ஜில்லுன்னு காத்தடிக்கிறது. இந்த கங்கை கரை ஓரம் காலையும் கையையும் தன்னுடைய குட்டிகள்லாம் பார்த்துக்கோ, சிங்கம் எங்க வந்தா பார்த்துக்கோ, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை நதி கரை ஓரம், கங்கை நதி காற்று வீச கால் கை தும்பி கையெல்லாம் அப்படி மணல்ல போட்டு அப்படி படுத்துன்னு தூங்குற யானையை போலே தூங்குகிறார் அவன் என்று சொல்ற. இதை பார்த்து இதை ரசிக்கிறவன் அனுமான். அப்படிப்பட்டவன் ஏறா பரந்தோள் ஈராவணனை ஈரைந்து சீரார் சிரமறுத்து. அப்போ அப்படிப்பட்டவன் 20 தோள்களுடையவன். அவனுடைய சிரத்தை 10 தலையும் அறுத்து அந்த அறுக்கக்கூடிய சிரங்கள் கூட இவனுடைய பராக்கிரமத்தை பார்த்து ரசிக்கிறது. அந்த நிலையில கூட ரசிக்கிறது. அப்படின்னா பரீட்சித்து மகாராஜன் 7 நாள் இருக்கு அப்படின்னு சொன்ன போது மரணம் இருக்குன்னு தெரிஞ்சு கூட பகவத் கதையை கேட்டா அப்படின்னா நினைச்சு பாரு. நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், வீல் எழுதுறோம், வக்கீலை கூப்பிட்டு, அதை கூப்பிட்டு, இதை கூப்பிட்டு. ஏன்னா அது மாத்திரம் இல்ல, இன்னும் 7 நாள் தானே நம்ம இருப்போம், அதுலயே நமக்கு உடனே மூச்சு போடும். அவன் சின்பதோ நாஸ்திமே மதம்னு அந்த 7 நாளை நல்லபடியா பூந்து போக்கிக்கணும்னு நினைச்சான். அப்போ இவன் என்ன பண்றான், எதிரி நம்ம தலையை வெற்றி தள்ளுறாங்கிற போது கூட ரசிக்கிறான். பெருமாவுடைய பராக்கிரமத்தை ரசிக்கிறான். இஜிமேட்டைகிற வாக்கியார்த்த சாட்சியர்னா அந்த வாக்கியார்த்தத்தை ஒத்துக்காதவா இருப்பான். டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உண்டோன்னா அவா கூட அதை ரசிப்பான். இஜிமேட்டைங்கிறது எழுதியிருக்க ஒரு விஷயத்தை ஒத்துக்காத எதிர்பட்சத்துல இருக்கிற ஒருத்தர் அந்த செய்தியை பத்தி எழுதுறார், அவருடைய விவாத செய்தியை பத்தி எழுதுறார். அவர் அந்த விவாதம் பண்ற பொழுது அவருடைய ரைட்டிங்ஸ் ஆனது நாம வந்து அவர் கருத்துக்கு மாறுபட்ட கருத்து உடையவன் என்பதையே மறக்க வைக்கிறது. ரொம்ப கம்மியான எழுத்து, கம்மியான வாக்கியம், ஆனா ஆழமாகவும் நம்ம யோசிக்க வைக்கிறது. இது டக்குன்னு நம்மளால பதில் சொல்ல முடியுமா என்ற எண்ணத்தை ஏற்படுத்துறது. நாம் இன்டிமேட்டைங்கிறதுக்கு மாறுபட்ட கருத்தை உடையவன் என்பதை அவருடைய வியாசங்களை படிக்கும் பொழுது வியாசமா வந்திருந்தது. அதாவது 2 பேருக்கு நல்ல கருத்து வேற்றுமையில விசாரணை நடந்தது. அப்போ அடுத்தது என்ன எழுதுவார், நாம எழுதுறதுக்கு ஐடிங்கிறதா பதில் எழுதுவார். அந்த பதிலை வாசிக்கும் பொழுது நம்ம வந்து அவருடைய பூர்வபக்ஷி நாமோ என்பதை மறக்க வைக்கிறதுன்னு சொல்றேன். இப்படிப்பட்டது ஒரு சாதாரண இல்லை, வித்வத்துல எப்படி இருக்கோ அந்த மாதிரி அவன் என்ன ரசிச்சுக்கிற நல்ல ரசிச்சு ஒரு விஷயத்தை பார்த்ததுக்காக கரண்ட் போச்சு அப்படின்னா எப்படி இருக்கும். அது பழைய காலம் சினிமா தேட்டர்ல இது கிடையாது, இந்த ஜெனரேட்டர் தேட்டர்லாம் கிடையாது. உடனே கத்துவாங்க, என்னென்னவோ பண்ணுவான், விசிலடிப்பான், அதை பண்ணுவான், இதை பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு அந்த மேல் கதையில இருக்கக்கூடிய இது அதுவாது பரவாயில்ல. சினிமா பார்க்கறான், மறுபடி வரப்போறது, பார்க்க போறான். இவன் உயிர் போகும்போதுங்கிற போது புகழறான். அதாவது இவனுடைய ஆண் பிள்ளைத்தனம்,
ஏரி பாயாத மேலில்லைகான் பகவத்கீதை சாய்கிறார். இவனுடைய ஆண் பிள்ளைத்தனம் ஏரி பாயாத மேலில்லைகான் அப்படின்னு சாய்கிறார். அப்படின்னா என்ன சொன்னா, இப்ப மரணிக்க போற ஒருவன் எதிரியானவன் ராமனுடைய வீரத்தை பார்த்து போர்க்களத்துல ரசிக்கிறான் என்று சொன்னால், ரசிக்கும்படியான அப்படிப்பட்ட வீரனவன் அப்படிப்பட்ட தலை அறுப்புண்டு அடுத்து கட்டாகி கீழே விழப்போறோம்ன்ற தலை கூட ரசிச்சு பார்த்துட்டு கீழே விழுந்தது. அது சீரார் சிரமம் எதுக்கு சொல்லணும், அந்த தலைன்னு சொன்னா பரவாயில்ல, ராமனுடைய தலைக்கு கூடவா சீர்னு ஒரு பதம் போனோம். சீரார் சிரமம் இருக்கு. உண்மையிலே சொன்ன வியாக்கியானம் பண்ணுவாங்கன்னா எவ்வளவு புத்திசாலிகளா இருக்கணும். அப்படிப்பட்ட அது பகவானுடைய வீரத்தை ரசித்து கீழே விழுந்தது, வெட்டப்பட்டு விழுந்தது. பானுனே சரத்தால் பனங்கரி போல பருமுடி விதிர வில்வளைத்தோ. பனங்கா கொலை கொலையா இருக்கும். அதை என்ன பண்ணுவான், கத்தியால அந்த கொலையிலேருந்து ஒரு பனங்காவை எடுக்கிறது கஷ்டம். அதுக்காக நம்ம ஒன்று காலால குதி காலால உதச்சி பனங்காவை உள்ள வைக்கணும் அந்த கொலையிலேருந்து. அது என்னதுக்கு ஒவ்வொரு பனங்கா, ஒரு கொலையில ஒரு 50 பனங்கா இருந்ததுன்னா 50 பனங்காவையும் நுனிக்காலால உதச்சி எதுக்கு பிரிக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணுவான், பனங்காய மேலேருந்து கொப்புற அந்த கொலையை விடுவான். பனைமரத்துல ஏறினவன் முன்பு சாப்பிடணும்னு ஆசை இருக்கிற பட்சத்துல அவன் ஏறி மற்றதெல்லாம் கயிறை கட்டிக்கே விட மாட்டான். அங்கேயிருந்து விட்டாங்கன்னா அங்கேயிருந்து உழற வேகத்துல அந்த கொலையிலேருந்து ஏறக்குறைய முச்சின காயெல்லாம் 50 காலம் 45 கால் பிரிஞ்சு ஓடி போய் விழுந்துடும். இவன் மறுபடியும் பிரிகாலால உதச்சி பிரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பனங்கடி போல பருமுடி முதிர வில்வளைத்தோ அப்படின்னு இதே கலியனே வேற இடத்துல ஒரே ராவணத்தை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு எடுத்துக்காட்டை கொடுத்து சாய்க்கிறார். அப்படி பனங்கனி முதிர பருமுடி முதிர வில்வளைத்தோம். அந்த விழக்கூடிய தலைகள் கூட ராமனுடைய பராக்கிரமத்தை ரசித்து கீழ் விழுந்ததுனாலே ஷீர் என்கிற சப்தத்தை அடைக்கூடிய ராமனுடைய தலைக்கு இருந்தாலும் வியாக்கியானப்பட்டார். ஷீரார் சிரமறுத்து அறுப்புண்டு விடும் தலை கூட ராமனை வியந்து ராமனுடைய வீரத்தை விக்ரமத்தை வியந்து விழுந்ததுனாலே ஷீரார் சிரமறுத்து செற்று உகந்த செங்கன்மால் செற்று உகந்த செங்கன்மால் சதுரங்க பலம் போச்சு, குதிரை போச்சு, சாரதி போனா, தேரு போச்சு, கொடி போச்சு, கிரீடம் போச்சு, தலைகள் போச்சு, ஒவ்வொன்றா விழுந்தது. அப்படி தசமுக முக தசக நிபதன புனருதய தர கலித்த ஜலித்த தரதரல அரிஹய நயன நளின வனருச்சி கச்சித நிபதித்த சுரத குசும விததி சுரபிதரதபதா. அங்க பக்கத்துல இருந்துட்டு இந்திரன் பார்க்கறான் 1000 கண்ணு. அந்த ஃபிளட் லைட் போட்ட மாதிரி இருக்கு கிரிக்கெட் ஸ்டேடியத்துல டே நைட் மேட்ச்ல. அது ஃபிளிக் ஆனா எப்படி ஆட்டம் ஆட முடியும்? இவன் தலைய அது ஃபிளிக் ஆகல, ராமனுடைய தோல்வலியும் அவனுடைய மரத்தாலும் என்ன ஆகுது, தலை விழும்போது அவன் கண்ணு விசாலமா இருக்கு. இவன் திறக்கிறான், மறுபடி பயம் போறது அவனுக்கு. இவன் தலை முளைக்கும் போது மறுபடியும் கண்ணை மூடிக்கிறான். அப்போ பிளாஷ் லைட் மாதிரி அவன் கண்ணு மூடி மூடி திறந்தது. கடைசியா முளைக்கல, அப்போ ஃபிளிக்கர் ஆகாம அப்படியே லைட் நின்ற மாதிரி இருந்தது. தேவதைகள் மலர் மழையை பொடிஞ்சா அப்படிப்பட்ட தேர்னுடைய தேர் நகர்ந்தது, ராமனுடைய தேர் நகர்ந்ததுன்னு வர்ணிக்கிற சுவாமி. அப்படியே அப்படிப்பட்ட செற்று அப்படின்னு சொன்னா அவன் கிரீடத்தை தள்ளி சதுரங்க பலையை போக்கி குதிரைய அவனுடைய தேர் குதிரையை அடிச்சு சாரதிய அடிச்சு தேரோட கொடியை தள்ளி இவனுடைய கிரீடத்தை தள்ளி அப்புறம் தலையை திருப்பி தள்ளி கொத்து கொத்தா பனங்கனியை உதிரா மாதிரி உதிக்க வச்சு உகந்த செங்கன்மாள் எதுக்கு நான் ஆசிரியருக்கு கொடுமை பண்ணான், ரிஷிகளுக்கு தப்பு பண்ணான், பத்னிகளான கற்புடைய பெண்களிடத்துல அவன் தப்பு பண்ணான். இவன் ஏன்னா இவனும் அவன் குழந்தைதானே, பெருமாளுடைய குழந்தைதானே. உகந்த செங்கன்மாள் சொன்னால் பாவதாபிகாரப்பட்டவன் தொலைஞ்சான், பதிவிரதைகளிடத்துல தப்பு பண்ணவன் தொலைஞ்சான் என்ற, ரிஷிகளுக்கு முரண்பட்டவனாக இருந்தவன் தொலைந்தான் என்று பகவான் சந்தோஷப்பட்டிருந்தது. அப்படி உகந்த செங்கன்மாள் அப்படி பாகவதாளுக்கும் ரிஷிகளுக்கும் பதிவிரதைகளுக்கும் வேண்டிய காரியத்தை பண்றோம்னா உன் பொண்ணை விட்டு கொடுத்துருவான். கண்டிப்பா உன் பொண்ணை வர போறான், கல்யாணம் பண்ணிட்டு போறான்னு கட்டி வச்சு உகந்த செங்கன்மாள்னு சொன்னான். அடுத்த வாரம் நும்மாவதாரம் அது பார்க்கலாம். கவிதார்த்திய சிம்மாய கல்யாண குணசாலினே சுத்தே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ திருமதி பாதுகா சேவக ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீ நாராயண மகாதேசிகாய நமஹ.
சிவதே சிவன் திரவோ ஸ்ரீரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமஹ. அடியன் சுவாமி இந்த நியூஸ் மீடியா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அடியன். நிஜமாவே சுவாமி சொல்லும் போதுதான் புரியுது வியாக்கியானத்துல இவ்வளவு விஷயங்கள் அவ ரொம்ப ஆராய்ந்து எழுதியிருக்கான்றதே. ஒரு பதத்துக்கும் அந்த ஒரு பதம் கூட எக்ஸ்ட்ராவா வேஸ்டா இல்லாம ஏன் போட்டான்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் பாக்கியோடைய